ஹாய் கைஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அஜித் குமாரோட ரீசெண்ட் ஸ்டில் ஒன்று வந்திருந்தது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாவது புதுசாக கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எஸ், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல குண்டு குண்டுன்னு அண்டா மாதிரி இருந்தவர் இன்றைக்கி சும்மா சிலம்பம் கம்பு மாதிரி உள்ளே இருக்காப்புல. அஜித் குமார் அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு தமிழில் போட்டிருப்பேன். முக்கியமாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமாவுக்கு டெடிக்கேஷன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆள் ரேஸுக்கு போகிறதுக்காக அவரோட உடம்பை இழைச்சி, நம்ம போன வெளியிலே சொன்ன மாதிரி தான், குண்டாலாம் இருந்தால் அன்ஃபிட்டுன்னு தலையில் அடித்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ சினிமாக்காகனா பண்ணியிருக்க மாட்டார். அவரோட இன்ட்ரெஸ்ட் டிரைவராக போகணும், டிரைவ் பண்ணணுங்கிறதுக்காக அவர் அவரோட உடம்பை குறைச்சி இன்றைக்கி இழைச்சி, பட் அந்த சான்ஸை ஆத்விக் ரொம்ப திறமையாக குட் பேட் அக்லிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமா அஜித் மட்டும் திரும்பி உடம்பை குறைக்க ஆரம்பித்தார்னா எல்லாம் இது பண்ண முடியாதுன்னு. அவர் உடம்பை குறைக்கணுன்னா போனப்போ என்னது துணிவு வர அவர் உடம்பை குறைச்சி வந்துருக்கலாம். 2 வருஷம் இருக்குது, 2 வருஷத்தில் குறைஞ்சிருக்கலாம். கடைசி 3-4 மாதத்தில் குறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆன விடாமுயற்சி டீசரில் கூட அவர் ரொம்ப ஒரு மாதிரி குண்டாக தான் இருந்தார். ஸோ அவர் அந்த டிரைவிங், அந்த டிரைவர் வேலைக்காக அவர் அந்த பேஷனாக அவர் அவரோட உடம்பை குறைச்சிருக்காரு. என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் பேசுவாங்க, இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா விஜயெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் விஜய் சினிமா விட்டு போகலன்னா இவர் மறுபடியும் குண்டாக தான் இருந்திருப்பார். இல்லைன்னா வேறு ஏதாவது அஜய் சிவா கூட குண்டுன்னு ஒரு படம் தான் நடிச்சிருப்பார். பட் சம்பவம் ஏதோ நான் ரேஸ் பண்ணணும், விஜய் போயிட்டான், ஸோ அந்த மாதிரி ஒரு நினப்புனால தான் உடம்பை குறைச்சா நம்பர் 1 ஆகிடலான்னு ரொம்ப தற்கொலைத்தனமாக வலுமட்டித்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ பொட்டனிலே அடிங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், பட் உள்ளே செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கார். ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக்காக இப்போ தான் ஒரு ஆம்பளை, ஒரு ஃபிட்னஸ் அந்த. ஏன்னா இதுக்கு முன்னாடி 53 வயசு ஆளை தாண்டி அவர் ஒரு 70-80 வயசு மாதிரி இருந்தார். பட் இப்போ தான் ஒரு 53 வயசு ஆம்பளை மாதிரி இருக்கார். ஈவன் யங்காக தான் இருக்கார், விச் இஸ் ரியலி குட் டு சி ஹிம். பழைய காதல் மன்னன் இஸ் பேக்குங்கிற மாதிரி அவங்க போடுறாங்க, காதல் மன்னன்லாம் இல்லை. அண்டு ஓகே, ஓவரால் அந்த பில்லா டைம்னு வச்சுக்கோங்களேன், பில்லா வரலாறு டைம் அந்த மாதிரி. அண்டு என்ன பண்ணாலும் அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த தொப்பையை மட்டும் குறைக்கவே முடியல. ஸோ அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே ஆனழகன் அஜித்னு சொல்லிடலாம். இதில் அவ்வளோ மாத்திரை போட்டிருக்காங்க, உடம்பெல்லாம் கம்மியே பண்ண முடியாது, நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்கன்னு பாதி பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 3-4 மாதத்தில் உடம்பை குறைச்சிட்டாரு. அப்போ மாத்திரை போட்டது பொய்யா என்னன்னு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. பட் எனிஹவ், இவர் இதே நேர்த்தியோடு அவர் டிரைவிங்க்கு அவர் காட்டுற அந்த ஒரு அக்கறையை சினிமாவுக்கும் காமிச்சு, டிரைவிங் முடிஞ்சிருச்சு, இனி நான் என்னத்தினாலும் தின்னு நான் நல்லா குண்டாக இருப்பேன், உனக்கு இஷ்டம்னா பார்த்துக்கோ, அந்த மாதிரி இல்லாமல் இதே ஃபிட்னஸை அவர் மெயின்டைன் பண்ணி மென்மேலும் இனியாவது ஒரு ஹிட்டு கொடுக்கணுன்னு ஒரு சினிமா ரசிகராக வேண்டிக் கொள்கிறேன். எஸ், இதோட இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சிடறேன். பட் ஆள் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கார். ஏன்னா 53 வயசில் ஒரு உடம்பை குறைச்சி மறுபடியும் ஒரு ஃபிட்டாக வர்றதுங்கிறது ஒரு நல்லது தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் எல்லாம் ஹிட்டு கொடுக்கும்போது அஜித்து கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். 2வது கடைசியாக வாரிசு அடி வாங்கி 2 வருஷமாக பாவம் படமும் இல்லை. ஸோ இப்போ இந்த விஜய் போன டயத்தில் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்போமே நம்ம பண்ணுற விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் தப்பாக பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் இந்த படம் ஆக்சுவலாக குட் பேட் அக்லி செம்ம ரிலீஸு. ஸோ ஆப்வியஸாக சொன்ன டேட்டில் கண்டிப்பாக அஜித் படம் ரிலீஸ் ஆகாது. குட் பேட் அக்லி பொங்கல்னாங்க. என்னமோ பொங்கலுக்கும் அஜித்துக்கு ஒரு ஆசையே இல்லை நினைக்கிறேன். ஒன்றும் அடி வாங்குறாரு, இல்லை வராமே போயிடுறாரு. ஸோ சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஜயா. ஓகே, பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐபேக் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி, ஏன்னா கண் இத்தனோண்டு இங்கே கண்ணில் 6 பேக்ஸுங்கிறது கொஞ்சம் அபத்தமாக தான் இருக்குது.